நிறைய இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட படங்கள் வருது. இதுல என்ன டிஃபரெண்டா இருக்கு? கிரிக்கெட்டு ஃபேமிலி தான், ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த காலத்தில் திறமையாக விளையாடினா சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து மேட்ச் ஜெயிக்கணும். ஒரு கேப்டன் டீம் பிளேயராக வந்து மேட்ச் சேர்க்கணும். ஒன்று நீ அவன் ஏரியாவில் இருக்கணும். ஏன்னா நீ அவன் ஏரியாவில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸு நீ சேர்த்துப்ப, ஓகேங்களா? இல்லைனா வந்து நீ நல்லா ஆடணும் அப்படின்னு தான் நீ சேர்த்துப்ப. இது ரெண்டுத்துல எதனா ஒன்று நடக்குது. ஜாதினால ஒருத்தன் ஒதுக்கப்படுறான்னா அது ஒத்துக்க முடியாது. கேஸ்ட் மெசேஜ் மாதிரி வந்திருக்கும். இப்போ ஒரு டீமில் வந்து அவங்க கேஸ்ட் ஆளுங்க மட்டும் தான் விளாட்றாங்க. கடைசியில் ஒரு திறமைக்கு யார் வேணால் இந்த டீமில் வந்து ஆடலாம் அப்படின்ட்டு ஒரு கடைசியில் ஒரு கான்செப்ட் வச்சு தான் பட முடியுது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறது உண்மையாக பேசுகிறேன் இல்லையா, இது பொய் இல்லை இல்லையா, அதே மாதிரி அது உண்மையாக எடுத்திருக்காங்க. பொய்யா எதுவும் ஆக்ஷன் கொடுக்காம உண்மையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க இந்த படத்தில். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் 2.5 hours படம் எங்கேயுமே போர் அடிக்கல, அப்படியே ஜாலியாக போயிருச்சு. மேட்சஸ் எல்லாமே செமையாக கிரிப்பிங்காக உட்காந்துருந்தது. ஜாலியாக வந்துட்டு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக தாராளமாக படம் பார்க்கலாம். நீ அந்த மாதிரி எடுக்கலையே படத்தை. நீ எத்தனையும் அவனை வேணா கீழ்த்தாதி வேணாம் அப்படிதான் சொல்கிறேன். நீ அதான கான்செப்ட். நீ ஒரு ஓவர் குத்து பாரு. அரிசியில் கோவப்படுறது என்ன காரணம்னா ஒரு ஓவரே கொடுக்கல. அவர் நல்ல பவுலரு, அவருக்கு ஒரு ஓவரை கொடுக்கல. நீ ஒரு ஓவர் குத்து பாரு, அவனோட திறமையை பாரு. நீ சொல்றது நானும் சொல்றேன், அவனோட திறமையை பாரு. ஏன் காட்டல அந்த சீன்? ஏன் காட்டல? நான் டேரக்டர் தான் கேட்குறேன், அந்த சீன் ஏன் காட்டல? நீ ஒரு ஓவர் குத்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் அவன் நல்லா பண்ணா வேணாம் அது சொல்றியா நியாயம்? லைக் கிரிக்கெட்டு அந்த லைக் பசங்கள ஆடுற கிரிக்கெட் அதில் ஒரு ட்ராமாலாம் நடக்கும்ல, அது இருக்கு. இதை தாண்டி லைக் வெளியே அவங்க ட்ராமா, ரெண்டு ஈகோ எல்லாமே செமையாக போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே அட்டகத்தியும் சரி, இவரும் ஹரிஷ் கல்யாணம் சரி, ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோவில் அந்த மாதிரிலாம் இல்லை, ரெண்டு பேருமே ஒரு கதைக்கான ஒரு இவங்க தான் ரெண்டு பேரும். எனக்கு 10க்கு 9.5 கொடுப்போம் ப்ரோ. அந்த ஆஃப் கூட கம்மி பண்ணக்கூடாது, அந்த அளவு நல்லா இருந்தது. ப்ளூ ஸ்டார் ஃபீல் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரிலாம் தோணல ப்ரோ. நல்லா இருந்துருக்கும், டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கு, ரொம்ப ஒர்த்து ப்ரோ. இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத கான்செப்ட். புரியுது? நீங்கள் அப்போ சொல்கிறீங்களா ஒரு 90s, அப்போ சொல்கிறீங்களா இதெல்லாம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் மக்கள் டெவலப் போயிட்டாங்க. என்ன போயினுக்குது இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துனீங்கன்னா என்ன எல்லாம் ஏற்றுக்க முடியாது ப்ரோ. அதான் சொல்கிறேன். அட்டகத்தி டேஸ் செமையாக லைக் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பாஸ்ட் இதுவா. அவர் இந்த வயசான ரோலையும் செமையாக பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணம் செமையாக ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எல்லாரும் அமைதியாக பார்த்தாங்கன்னா இந்த படம் தான். அந்த கத்தி கூச்சாடெல்லாம் போடாமல் ரசித்து அடுத்த என்ன நடக்குமோ என்ன நடக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. கடைசி வரையும் அப்படி தான். அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஏங்க 210 ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு ஒர்த்துங்க, 500 ரூபா ஒர்த்துங்க, அந்த அளவு கண்டிப்பாக வரும். மேட்சஸில் வரும்போதாக இருக்கட்டும், எண்டிங்லலாம் இருக்கட்டும், செமையாக இருக்கு மியூசிக். ஆமாம், லவ் சாங்ஸ் எல்லாமே ஹிட் ஆச்சுல. எனக்கு படம் நான் யூஸ்வலி படம் பார்க்குவேன், எங்கேயும் போர் அடிக்கக்கூடாது, ஜாலியாக போச்சு. ஸோ அந்த இதில் நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுக்குவேன். ஏழை இருந்தா எந்த டீம்ல சேர முடியாது, பணக்கார டீம்ல சேர முடியாது. நீ அந்த கான்செப்ட் எடுத்துக்கோ. ஏன்னா இப்போ ஏன் பசங்களாம் விளையாடுறாங்க கிரவுண்டில், ஏன் கிரவுண்டில் கூட விளையாடுவாங்க, நம்ம பெரம்பூர் தான், நம்ம கிரவுண்டில் விளையாடுவாங்க பசங்க. அவங்க எதில் சேர முடியாதுன்னா அந்த நம்ம இந்தியன் டீம் அந்த IPL அதில் சேர முடியாது. அந்த மாதிரி கான்செப்ட் எடுக்கிறியா நான் அவனை பாராட்டுவேன். இந்த ஜீவா எக்ஸாம்பிள் சொன்ன, ஜீவாலாம் நல்ல கான்செப்ட் தான், நல்ல படம். அந்த மாதிரி தான் பாராட்டுப்பேன். ஜாதியை பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து பிடிக்கல. இல்லை இது கொஞ்சம் தனியாக இருக்குது. ஏன்னா இதில் கிரிக்கெட் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு ட்ராமாவும் எமோஷன்ஸும் இருக்குது. ஸோ ஈக்குவலி அது நல்லா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அப்பெல்லாம் பண்ண வேணாம், ரெண்டு பேரும் பார்க்கும்போது ரெண்டு பேரும் நல்லா இருக்குது, அவ்வளோதான். ஜாலியை வச்சு தானே போகுது கிரிக்கெட்டை. பெரிய டீம்லேருந்து சின்ன டீம் வரைக்கும் அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியா டீமில் வேற யாருமே எடுக்க மாட்டாங்க. அதான் ப்ரோ சொல்கிறேன், ஜாதி வச்சு எங்கே போகுது? லோக்கல் கிரவுண்டில் போகுது. இல்லை ப்ரோ சொல்கிறேன், லோக்கல் கிரவுண்டில் போதா? லோக்கல் கிரவுண்டில் போனால் இங்கேருந்து தானே அங்கே போயே ஆகணும். இங்கேருந்துலாம் அங்கே போகல. நான் உங்களை லைவாக வேணா காட்டுறேன், மைக்கில் தூக்கி கிரவுண்டுக்கு வா. நம்ம ஒரு இடத்துக்கு போனனாலே அதுக்கான இது வேணும்ல, நமக்கு ஸ்ட்ரக்சர் வேணும்ல. அவர் வந்து டீம்ல சேர்ந்து ஆடினாரா ஆடலையா? கடைசி வரைக்கும் வந்து ஹரிஷ் கல்யாணம் சேர்க்கல ப்ரோ. ஹரிஷ் கல்யாணம் சேர்க்கல. ஆனால் ஹரிஷ் கல்யாண் மாதிரியே வேற ஒரு பையனை புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துருவோம்ல, அவரோட டீமில் சேர்த்து வச்சு ஆடி இருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து அந்த பாயிண்ட்ல என்ன முக்கியம், அந்த மேல் ஜாதி பாப்பல அவருக்கு அந்த பாயிண்ட்ல என்ன முக்கியம்னா ஹரிஷ் கல்யாண் டீமை தோக்கடிக்கணும். ஹரிஷ் கல்யாண் இப்போ வந்துடுறாப்புல, இப்போ ஹரிஷ் கல்யாண் வந்துடுறாப்புல, ஹரிஷ் கல்யாண் மாதிரியே இன்னொரு ஒருத்தர் வந்து கேட்குறாப்புல கீழ் ஜாதிக்காரன், அவர் வந்து போட்டு ஆடிக்கிறாரு. அது அந்த கான்செப்ட்லாம் இடியுது ப்ரோ. ஏன்னா அது நீ ஹரிஷ் கல்யாணம் போட்டு ஆடிக்கிறாங்க, எதுக்கு நீ அந்த கான்செப்ட் கதையை வளர்த்துன்னு போற? நீ ஓப்பனிங்னா கதை ஹரிஷ் கல்யாணம் நல்லா ஆடுவாரு, அவர் டீம்ல சேர்க்கல. ரெண்டு பேருக்குள்ள ஈகோனால அப்படி ஈகோ தான் கதையே. நீ சொன்ன பத்தியா, ஈகோ தான் இங்க கதையே. ஆக்சுவலி எனக்கு அது தனியாகவே தெரியல, பார்க்கும்போது அப்படியே செமையாக இருக்குது. லைக் ஃப்ளோவில் அப்படியே உட்காந்துட்டார் அவர், அந்த தனியாகவே தெரியல. யூஸ்வலி சில பேர்லாம் மேக்கப்பட தெரியும்ல, இப்போதைக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக. எல்லாருக்குமே ஈகோ. அட்டகத்தி தினேஷ்க்கு மெயின் ஈகோ. அட்டகத்தி தினேஷ், ஹரிஷ் கல்யாண் ஈகோ, அந்த வெங்கடேஷ் TSK அவர் விஜய் TV ஸ்டார், அவருக்கு வந்து ஈகோ. ஈகோவில் தான் படத்தை ஓட்டுறாங்க, ஜாதி வச்சு படத்தை ஓட்டுறாங்க, சிம்பத்தியில் படத்தை ஓட்டுறாங்க. இது எதுவுமே எல்லாம் படம் குப்பை. ஜாதி படம். ஆமாம், அவனே சொல்கிறானே எல்லாமே ஜாதி படம் தான். படத்துலேயே வந்து சீனை ஓப்பனாக சொல்கிறானுங்க, ஜாதி படம் தான் அது.
டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வந்து நமக்கு விட்டு கொடுக்கறனால நிறைய பேர் வந்து டீம்ல ஜாயின் பண்றாங்க. திறமையை வச்சு நம்ம இது பண்றோம். நல்ல கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. அது நீ ஓப்பன்லயே சொல்லு ஓப்பன் சொன்னா ப்ரோ. யார் டீம்ல சேர்க்கறா? டிஎஸ்கே டீம்ல சேர்க்கறாரு. அப்போ ஓப்பனிங்ல யார் ரிஜெக்ட் பண்றா? அதுவும் டிஎஸ்கே தான். என்ன நந்து நடுவுல? ஒரு கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் தான் நல்லதுன்னு காட்ட முடியும். நடுவுல என்ன நந்தது? டிஎஸ்கே ரிஜெக்ட் பண்றாரு. டிஎஸ்கே கிளைமேக்ஸ்ல ஆளை சேர்க்கறாரு. நடுவுல என்ன நந்தது? டிஎஸ்கேக்கு என்ன பாதிச்சுது? அதுல அந்த மாதிரி காட்டலையே. டிஎஸ்கே நீ எதனா பாதிச்சிருந்தா டீம்ல சேர்த்தா பரவாயில்ல, எதுவுமே பாதிக்கலையே. நீ ஓப்பனிங் அது நீ ஹரிஸ் ஓப்பனிங்லேயே சேர்த்துருப்போ, கதையை முடிஞ்சிருமே. புரியுதா உங்களுக்கு? கிளியரு. ஹரிஸ் கல்யாண நீ ஓப்பனிங்லேயே சின்ன வயசுல சேர்த்தீங்கன்னா ஹரிஸ் கல்யாண் பெருசானதுக்கு அப்புறம் வேற ஒரு கீழ் ஜாதி பையனை நீ சேர்க்கறதுக்கு அவசியமே இல்லையே. அதுக்கான தேவையே நீடு இல்லைன்னா அது தெரில, யோசிக்கலையா என்ன தெரில. டேட் ரேட்டு தான் நீங்கள் கேட்டு சொல்லணும். லைக் கிரிக்கெட், அந்த லைக் பசங்களா ஆடுற கிரிக்கெட், அதில் ஒரு ட்ராமாலாம் நடக்கும்ல, அது இருக்கு. இதை தாண்டி லைக் வெளியே அவங்க ட்ராமா, ரெண்டு ஈகோ எல்லாமே செமையா போயிடுச்சு. ரெண்டு பேருமே அட்டகத்தியும் சரி இவரும் ஹரிஷ் கல்யாணம் சரி ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோவில் அந்த மாதிரிலாம் இல்லை, ரெண்டு பேருமே ஒரு கதைக்கான ஒரு இவங்க தான் ரெண்டு பேரும். எனக்கு 10க்கு 9.5 கொடுப்போம் ப்ரோ. அந்த ஆஃப் கூட கம்மி பண்ணக்கூடாது, அந்த அளவு நல்லா இருந்தது. ப்ளூ ஸ்டார் ஃபீல் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரிலாம் தோணல ப்ரோ. நல்லா இருந்தது ப்ரோ. டிஃப்ரெண்டாக நல்லா இருக்கு. ரொம்ப ஒர்த்து ப்ரோ. இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாத கான்செப்ட். புரியுது? நீங்கள் அப்போ சொல்கிறீங்களா ஒரு 90s, அப்போ சொல்கிறீங்களா இதெல்லாம் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். பட் மக்கள் டெவலப் போயிட்டாங்க. என்ன போயினுக்குது இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துனீங்கன்னா என்ன எல்லாம் ஏற்றுக்கணும் ப்ரோ. அதான் சொல்கிறேன். அட்டகத்தி டேஸ் செமையா லைக், ஏன்னா நம்மளுக்கு தெரியும் பாஸ்ட் இதுவா. அவர் இந்த வயசான ரோலையும் செமையா பண்ணியிருக்காங்க. ஹரிஷ் கல்யாணம் செமையா ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எல்லாரும் அமைதியாக பார்த்தாங்கன்னா இந்த படம் தான். அந்த கத்தி கூச்சாடெல்லாம் போடாமல் ரசித்து அடுத்த என்ன நடக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. கடைசி வரையும் அப்படி தான். அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏங்க 210 ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு ஒருத்துங்க, 500 ரூபா ஒருத்துங்க, அந்த அளவு. நிறைய இந்த கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட படங்கள் வருது. இதுல என்ன டிஃபரெண்டா இருக்கு? கிரிக்கெட்டு ஃபேமிலி தான், ஃபேமிலி சப்ஜெக்ட். இந்த காலத்தில் திறமையாக விளையாடினா சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா வந்து அவனுக்கு வந்து மேட்ச் ஜெயிக்கணும். ஒரு கேப்டன் டீம் பிளேயராக வந்து மேட்ச் சேர்க்கணும். ஒன்று நீ அவன் ஏரியாவில் இருக்கணும். ஏன்னா நீ அவன் ஏரியாவில் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸு நீ சேர்த்துப்ப, ஓகேங்களா? இல்லைனா வந்து நீ நல்லா ஆடணும், அப்படின்னு தான் நீ சேர்த்துப்ப. இது ரெண்டுத்துல என்ன ஒன்று நடக்குது. ஜாதினால ஒருத்தன் ஒதுக்கப்படுறான்னா அது ஒத்துக்க முடியாது. கேஸ்ட் மெசேஜ் மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு டீமில் வந்து அவங்க கேஸ்ட் ஆளுங்க மட்டும் தான் விளாட்றாங்க. கடைசியில் ஒரு திறமைக்கு யார் வேணா இந்த டீமில் வந்து ஆடலாம் அப்படின்ட்டு ஒரு கடைசியில் ஒரு கான்செப்ட் வச்சு தான் படம் முடியுது. இப்போ நான் உங்ககிட்ட பேசுறது உண்மையாக பேசுகிறேன் இல்லையா, இது பொய் இல்லை இல்லையா, அதே மாதிரி அது உண்மையாக எடுத்திருக்காங்க. பொய்யா எதுவும் ஆக்ஷன் கொடுக்காம உண்மையாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க இந்த படத்தில். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் 2.5 hours படம் எங்கேயுமே போர் அடிக்கல, அப்படியே ஜாலியாக போயிருச்சு. மேட்சஸ் எல்லாமே செமையாக கிரிப்பிங்காக உட்காந்துருந்தது. ஜாலியாக வந்துட்டு ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக தாராளமாக படம் பார்க்கலாம். கிரிக்கெட்னால எமோஷன் தான். அந்த எமோஷனை கரெக்டாக செமையாக இருக்கும். லைக் கிரிக்கெட், அந்த லைக் பசங்களா ஆடுற கிரிக்கெட், அதில் ஒரு ட்ராமாலாம் நடக்கும்ல, அது இருக்கு. இதை தாண்டி லைக் வெளியே அவங்க ட்ராமா, ரெண்டு ஈகோ எல்லாமே செமையாக போயிடுச்சு.